பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிகள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம் 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொள்ள போகக்கூடாததாக இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். இங்கே கொள்ளையிட்டார்கள், அந்த பொருட்களை கொள்ளையிட்டார்கள். காரணம், இங்கே யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் யுத்தத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அங்கே எதிரிகளாகிய மோவாபியர் தங்களுக்குள்ளாக வெற்றி கொண்டார்கள், அம்மோனியர்கள் தங்களுக்குள்ளாக வெற்றி கொண்டார்கள். அப்படி வெற்றி கொண்டதுனால எல்லோரும் மரித்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த ஆடை ஆபரணங்கள், அவர்களுக்கு கொண்டு வந்த உடைமைகள், அவர்கள் கொண்டு வந்த ஏராளமான பொருள்கள், அவர்கள் கொண்டு வந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் போட்டுவிட்டு மரித்தார்கள். ஆகவே இவைகளை யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் கொள்ளையிட எடுத்துக்கொள்ள தீர்மானம் பண்ணி அதை எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொண்டார்கள். எல்லா பொருளும் எடுத்துக்கொண்டார்கள். எதிரிகள் மறைந்தது மாத்திரமல்ல, எதிரிகள் செத்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு பொருள்களையும் கொடுத்து விட்டு போனார்கள். இவர்களுக்கு ஒரு சேதமும் கிடையாது. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களுக்கும் ஒரு உயிர் சேதம் இல்லை, ஒரு பொருள் சேதம் இல்லை. ஆனால் எதிரிகள் எல்லோரும் மரித்தார்கள், செத்து போனார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருந்த எல்லா பொருள்களும் அது யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்குமாக மாறிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இங்கே யூதா ஜனங்கள் யோசபாத் எல்லோரும் சேர்ந்து கொள்ளையிட்டார்கள், பொருள்கள் எடுத்துக்கொண்டார்கள். நமக்கென எதிரி இருக்கும் பொழுது நல்லது. ஒரு எதிரி இல்லைன்னு சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்பொழுது எதிரி இருக்கிறானோ அது நல்லது. எதிரி வாழ்நாள் முழுவதும் எதிரி இருப்பது நல்லது. அப்போ தான் நம்ம ஜெயிச்சு கொண்டே இருக்க முடியும், நாம் ஜெயித்து கொண்டே இருக்க முடியும், பொருட்களை நாம் சேகரித்து கொண்டே இருக்க முடியும். ஆகவே எதிரிகள் வந்து மறிக்கிறார்கள். மரித்தவருடைய எல்லா பொருள்களையும் யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் கொள்ளையிட்டார்கள். எல்லாவற்றையும் தேவன் அவர்களுக்கு சொந்தமாகி கொடுத்தார், எல்லாவற்றையும் அவர்களுக்காக கொடுத்தார். எதிரிகள் மறிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய செழிப்பை ஆண்டு உண்டு பண்ணுவதை பார்க்கிறோம். நமக்கு எதிராளிகள் வந்தாலும் அந்த எதிராளிகள் மறிப்பது மாத்திரமல்லாமல் அந்த எதிராளிக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் தேவன் நமக்கானவைகளாய் அவர் கொடுப்பதில் அவர் நிச்சயமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவர் போட்ட எல்லா ஆடைகளையும் இவரால் எடுத்துக்கொள்ள போக முடியாதாக இருந்தது. அவனா பாருங்கள், அவ்வளோ இருந்திருக்குது. பணம், பொருள், ஆடை, ஆபரணங்கள், நகைகள் அவெல்லாம் அவ்வளோ இருந்திருக்குது. அப்போ அவ்வளோ பொருட்களையும் இவர்கள் எடுத்துக்கொள்ள கூடாது இருந்தது தான், எடுத்துக்கொண்டு போக முடியாது இருந்தது. அவ்வளோ பொருள் எதில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருந்தது. ஆனாலும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். இரவும் பகலுமாய் 3 நாள் சேர்ந்து எல்லா பொருட்களையும் எடுத்தார்கள். எல்லா ஆடை ஆபரணங்களை சுதந்திரித்து கொண்டார்கள், எல்லாவற்றையும் எடுத்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது, அவ்வளோ மிகுதியாக இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக ஜனங்கள் எடுத்துக்கொண்டார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மிகுதியாக கொடுக்குற தேவன் நம்முடைய ஆண்டவர் கொடுத்தார்னா அது அரை குறையாக அல்ல, நிறைவாகி கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் கொடுத்தாருன்னா பாதி கொடுத்துட்டு போக மாட்டார், நிறைவாகி கொடுத்தார். லோன் வாங்கிட்டு கடனாளியாக விட மாட்டார். லோன் இல்லாமலே நம்முடைய தேவைகளை கற்று சந்திக்க முடியும். இடம் வாங்குவதற்கு, சபை கட்டுவதற்கு லோன் போட்டு தான் கட்டணுன்ட்டு அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஊழியக்காரர்களுக்கு லோன் இல்லாமலே சபை கட்டி கொடுப்பார். விசுவாசி பிள்ளைகளுக்கு லோன் இல்லாமலே வீடு கட்டி கொடுப்பார். காரணம், மிகுதியாய் கொடுக்குற ஆண்டவர். யூதா ஜனங்கள் மிகுதியாய் பெற்றுக்கொண்டார்கள். அது அவ்வளோ மிகுதியாக இருந்தது, அன்கவுண்டபிள், எண்ண முடியாதாக இருந்தது. மிகுதியாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன், மிகுதியாய் கொடுக்கிற தேவன். அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன், ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போவதல்ல, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்மோடு கூட ஆசீர்வாதம் முடிவதல்ல. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவருடைய சந்ததி முழுவதுமாக போனது. ஆசீர்வாதத்தின் நன்மைகள் தேசம் கடந்து, சந்ததி கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம் நன்மைகளும் நம்முடைய சந்ததியை கடந்து போகும் என்பதில் எந்தவித சந்தேகமே கிடையாது. ஆகவே நாம் கர்த்தரை நம்புவோம், விசுவாசிப்போம். நம்முடைய சொத்துக்கள், கொள்ளையிடுகிற சொத்துக்கள் அவ்வளோ மிகுதியாக இருக்கும் என்பதில்
ஆச்சரியமாக ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுக்குற ஆசீர்வாதம் அவ்வளோ மிகுதியாக இருக்க போகிற ஸ்தோத்திரம் அப்படியே செய்வீராக. இந்த வார்த்தைக்கு ஒருங்கத்திர ஆசிரியர் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.